எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்துக்குமே பார்ப்பப்போ ஒரு ஷோ ஆச்சு. அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னா, இதுதான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இந்த மாதிரி எல்லார் மொபைலுக்கும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்திருக்கும். இதுக்கு நீங்கள் அக்ரி கொடுத்து தான் ஆகணும். இந்த அக்ரி கொடுத்தா மட்டும்தான் உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்கும். இல்லைனா பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் டெலீட் செய்யப்படும் அப்படின்னு ஃபேஸ்புக் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இது ஒரு பழைய விஷயம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, எலான் மஸ்க். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எலான் மஸ்க் ஒரு டெஸ்லாவுடைய ஃபவுண்டர், ஸ்பேஸ் எக்ஸ் உடைய ஃபவுண்டர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த எலான் மஸ்க் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் இனிமேல் சிக்னல் ஆப்பை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நிறுத்து, இது என்ன புது ஆப் சிக்னல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிக்னல் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப். வாட்ஸ்அப் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுதோ அதே டெக்னிக்கை இந்த சிக்னல் ஆப்பையும் யூஸ் பண்ணுது. என்ன டெக்னிக் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி தான் வாட்ஸ்அப் இயங்கிட்டு இருக்கு. அதே டெக்னிக் அச்சு பசராம யூஸ் பண்ற ஒரு ஆப் தான் இந்த சிக்னல். ஓகே, இப்போ நம்ம சிக்னல் ஆப்புக்கு அப்படியே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலான்னு போவோம். ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா, சிக்னல் ஆப் என்னதான் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருந்தாலும் அந்த சிக்னல் ஆப் இன்னும் சரியா ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. என்ன சரியா ஒர்க் ஆகலை அப்படின்னா, நீங்கள் உள்ள லாகின் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்புக்குள்ள போனது மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்னல் ஆப்லையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இப்போ என்ன அந்த சிக்னல் ஆப்பில் வர பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சிக்னல் ஆப்பில் போய் ஒரு நம்பர், உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஓடிபி வராது, கால் வராது, எதுவுமே வராது. இது ஒரு தனி ப்ராப்ளமாக இந்த சிக்னல் ஆப்பில் இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ணிடுவோம், வேலை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சிக்னல் ஆப்பில் இருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் புதுசாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்திருக்கு. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அப்படி என்னதான் முடியும்? இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்மளுக்கு டேஞ்சரா? இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இத்தனை நாளாக இல்லாமல் இப்பயும் கொண்டு வராங்க, இத்தனை நாள் அமைதியாட்டு இப்பயும் கொண்டு வராங்க அப்படிங்கிற பல கேள்விகள் நம்மளுக்கிட்ட இருக்கும். இப்போ ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, காரணம் ஒன்று பணம், இன்னொன்று பிஸ்னஸ். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இந்த வாட்ஸ்அப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம்? நிறைய நேரம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். வாட்ஸ்அப்லேயே தான் நிறைய நேரம் நம்ம சேட் பண்ணிட்டும் இருப்போம். இந்த வாட்ஸ்அப் நம்ம கிட்ட இருந்து என்ன கிடைக்குது? ஒண்ணுமே இல்லை. இந்த வாட்ஸ்அப்பும் ஃப்ரீ. அந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற எல்லா ஃபீச்சரும் நம்மளுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்றாங்க. ஒரு ஆடும் வராது, எதுவுமே வராது. நம்ம கிட்ட இருந்து டேட்டாவும் எடுக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரீயா ஒரு வாட்ஸ்அப்பை கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு வேலையாட்கள்னு போட்டு அதுக்கு ஒரு சம்பளமும் கொடுத்து அந்த வாட்ஸ்அப்பை மெயின்டைனும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு எதுவுமே இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள், யூடியூப் இதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க? ஒன்று நம்ம அவங்க கிட்ட காசு கொடுத்து அவங்க ஆப்பை வாங்கிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம மூலியமா அவங்க பணத்தை சம்பாதிச்சுப்பாங்க. நம்ம மூலியமான ஆட்ஸை பிளேஸ் பண்ணி பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனால இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் வாட்ஸ்அப் இப்போ இதை செய்யறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் ஆரம்ப காலகட்டத்தில் வந்தப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுடைய பிரைவசியை நாங்கள் தொட்டு கூட பார்க்க மாட்டோம், நீங்கள் பண்ணுற எதுவுமே எங்களுக்கு தெரியாது, நீங்கள் பண்ணுற எல்லாமே சீக்ரெட், எல்லாமே பிரைவசி அப்படின்னு சொல்லி தான் அந்த வாட்ஸ்அப்பை நம்ம கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. வாட்ஸ்அப் தான் ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டி அப்படின்னு நாமளும் எத்தனை நாளா இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி பழகிட்டோம். நம்ம கூட ஒருத்தர இந்த வாட்ஸ்அப்பும் மாறிடுச்சு. ரொம்ப நாளா இந்த வாட்ஸ்அப்புக்கு நம்மளும் பழகிட்டோம். இப்போ இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்ட ஃபேஸ்புக் மார்க் ஜுக்கர்பர்க் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொண்டு வராரு. வாட்ஸ்அப் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற எல்லாத்தையும் A to Z எல்லாத்தையுமே நாங்கள் பின்னாடி இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம், பின்னாடி இருந்து கண்காணிச்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன கண்காணிச்சிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபோன் மாடலில் இருந்து நம்ம மொபைலில் எவ்வளோ பேட்டரி இருக்குது, நம்ம என்ன மொபைல் வச்சுருக்கோம், நம்ம மொபைலில் என்ன பேட்டரி லெவல் இருக்குது, அதோட நம்ம மொபைலோட IP அட்ரஸ் என்ன, நம்ம மொபைலில் எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், எத்தனை பேருக்கு பணத்தை அமைச்சிருக்கோம், பணத்தை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாமே A to Z எல்லாமே அந்த வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு இனிமேல் தெரியும். இந்த அக்ரி அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா இனிமேல் அவங்க நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ஸ்அப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கிற மாதிரி தான் தெரியும். 1 2 3 லைன் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த 3 லைனுக்குள்ள 30 பேஜே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை இவங்க மாற்றி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் வாட்ஸ்அப்பில் விளம்பரமே வந்தது கிடையாது. ஆனால் வாட்ஸ்அப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் விளம்பரத்தை காட்டவே மாட்டோம், ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் நாங்கள் விளம்பரத்தை காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாறின மாதிரி விளம்பரமும் வரது மாறும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை வச்சு இவங்க பிஸ்னஸை வளர்த்திக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர பிரைவசி அப்படிங்கிறது இப்போ
மாறிடுச்சு. வாட்ஸ்அப் வந்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் மற்ற கம்பெனி மாதிரி இல்லை, ப்ரைவசியில் ரொம்பவே முக்கியத்துவம் தருவோம், உங்கள் டேட்டாவை எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு உள்ளே வந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து எல்லாத்தையுமே பழக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து நாங்கள் வந்து இனிமேல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம்ப்பா, இனிமேல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம், நாங்களும் இனிமேல் மற்ற கம்பெனி பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? உள்ளே வரும்போது ஒரு நியாயம், உள்ளே வந்துட்டு பின்னாடி ஒரு நியாயம், அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. இதனால தான் வாட்ஸ்அப்போடைய இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இன்ஃபோ பீட்டா இன்ஃபோ வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குன்னு இப்போவே வாட்ஸ்அப் டெலீட் பண்ணிட்டுமான்னு கேட்டிங்கன்னா வேணாம். பிப்ரவரி 8 வரையும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 8க்குள்ளே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பிப்ரவரி 8க்கு மேலே நடந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் அழிச்சிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு புது ஆப் வரும், அது தூக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே வந்துடலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். எலான் மஸ்க் சொன்ன மாதிரி இந்த சிக்னல் ஆப் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த சிக்னல் ஆப்பை யூஸ் பண்ணுவீங்களா? சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சிக்னல் ஆப்பை யூஸ் பண்ணுவீங்களா? ஒருவேளை நீங்கள் அந்த யூடியூப் பாலிசிக்கு அக்ரி அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நாட் அலோன்னு கொடுத்தீங்கனாலும் அதையே பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு செம்மையான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களுக்கும் குட் பை.